ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு அக்கறைக்கு போலாம் வாருங்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய சீஷர்களும் ஒரு கடற்கரையில் நிற்கிறாங்க. அங்கே ஒரு போட் இருக்கு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சீஷர்கள்ட்ட சொல்கிறாங்க, அக்கறைக்கு போலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டில் ஏறியாச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி போட்டில் படுத்து தூங்கிட்டார். ஸோ போட் இப்போ கடலில் போயிட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புயல் காற்று வந்துருச்சு. அதனால பெரிய பெரிய அலைகள் எல்லாம் அந்த படகு மேலே அப்படி மோதுது. கடலில் உள்ள தண்ணியெல்லாம் படகுக்குள்ளே வந்துருச்சு. சீஷர்கள் ட்ரை பண்ணுறாங்க, தண்ணி எடுத்து வெளியே திருப்பி ஊற்றுறாங்க, படகை எப்படியாவது வசப்படுத்திடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஜீசஸுடைய சீஷர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களில் பேதுரு, அப்புறம் அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவங்கெல்லாம் மீனவர்களாக இருந்தவங்க தானே. ஸோ எப்படியாவது படகை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் ட்ரை பண்ணுறாங்க, முடியல, பயந்து போய் ஜீசஸை தேடுறாங்க. அவரோ அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை போய் எழுப்புறாங்க. ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்லாம் சொல்லி அவரை எழுப்பின உடனே அவர் எழும்பி காற்றை அதட்டினார். கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொன்னார். உடனே காற்றெல்லாம் அப்படியே அமர்ந்துருச்சு. கடல் அப்படியே அழகாக குவைட்டாயிருச்சு. அதுக்கு பிறகு ஜீசஸ் ஈஷர்கள்கிட்ட கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிருச்சு? ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன் இப்படி அவங்க கிட்ட கேட்டாரு, இந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அவர் போட்டில் ஏறி கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அக்கறைக்கு போகலாம் வாருங்கள். அப்படின்னா அவருடைய வார்த்தையை இவங்க நம்பி இருக்கணும். அவருடைய வார்த்தையை நம்பினாரு. அதனால தான் அவர் படுத்து தூங்கிட்டாரு. சுழல் காற்றோ புயலை என்ன வந்தாலும் அக்கறைக்கு போகலாம் என்று சொல்லியாச்சு, அக்கறைக்கு தான் போவோம். அவர் அதை விசுவாசித்தார். ஆனா அந்த வார்த்தையை சொன்னவர் தங்க கூடையே போட்ல இருக்கும் போதும் இவங்க நம்பாம போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை குறித்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு அந்த சீஷர்கள் அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கணும். அவர் சொன்னார்ல, அப்பனா அவர் கேட்கிறார், இப்ப ஏன் விசுவாசியாமற் போனீர்கள்? எதை விசுவாசிக்காம போயிட்டாங்க? அவருடைய வார்த்தையை, அக்கறைக்கு போகலாம் வாருங்கள்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை விசுவாசிக்காம போயிட்டாங்க. பாருங்க, ஏசு கிறிஸ்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா சொன்னது தான். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அதனால நாம அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அக்கறைக்கு போகலாம் வாருங்கள்னு அவர் சொன்னார்னா அக்கறைக்கு தான் போவோம். வழியில சுழல் காற்றோ புயலோ கடல்ல அமிழ்ந்து போக மாட்டோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான், அந்த வார்த்தையை தான் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆனா நாமும் நம்முடைய பிரச்சனை நேரத்துல நிறைய நேரங்கள்ல என்ன ஆகுது தெரியுமா? நமக்கு வாக்கு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். அவர் சொல்லி இருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனத்துல இதை நம்ம வாசிக்கலாம். ஆனா நம்ம பிரச்சனை நேரத்துல இப்படியா நினைக்கிறோம்? அவர் என் வலது கையை பிடிச்சிருக்கிறாரு, பயப்படாதான்னு சொல்லியிருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, இப்படியா நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு மாறாக நிறைய நேரங்கள்ல, ஐயோ கடவுளே எங்க போயிட்டீங்க, என் பிரச்சனை நேரத்துல உங்களை காணுமே, என்னை இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துட மாட்டீங்களா, அப்படியா இப்படியான்னு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார்னா சொன்னது தான். அவர் உன் நோயிலிருந்து உனக்கு சுகம் தருவேன்னு சொன்னார்னா சொன்னது தான். அவர் உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிப்பேன்னு சொன்னார்னா சொன்னதுதான். அவர் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன்னு சொன்னார்னா சொன்னது தான். அவர் உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பேன்னு சொன்னார்னா சொன்னது தான். அவர் சொல்லுகிற வார்த்தையை சந்தேகப்படாம விசுவாசத்தோடு பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அக்கறைக்கு அழகாக கொண்டு போயிடுவார். God bless you.